எனக்கு உன் கண்ணை பார்த்துட்டே இருக்கணும், உன் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்படியே பார்த்துட்டு இருந்தா விடிஞ்சிரும். ஒழுங்கா வீட்டுக்கு போ. அபி ப்ளீஸ். சொல்றத கேளு சஞ்சீவ். மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்ன பார்த்துட்டே தானே இருக்க போற. அத்தை தேட போறாங்க. நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. அபி சொல்லு சஞ்சீவ். காலையில மேரேஜுக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன். பந்தக்கால் நடும்போது நீ உன் வீட்டுல தானே இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன். இது நம்ம மேரேஜ். நம்ம கல்யாணத்துல எது பண்ணாலும் நம்ம சேர்ந்து தான் பண்ணணும். சரி வரேன். கிளம்பு. வரேன். கிளம்புன்னு. பாய். ஹேய், இந்த நேரத்துல எங்கடி போயிட்டு வர? சஞ்சீவ் கூட வெளியே போயிட்டு வர. நைட்ல அவன் கூட வெளியே போய் சுத்திட்டு அதை என்கிட்ட திமிரா வர சொல்ற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஒரு வயசு பொண்ணு இப்படி மிட் நைட்ல போய் சுத்திட்டு வரியே, இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் ஆகாது. அவருக்கு தெரிஞ்சா என் லைஃப் நல்லா இருக்கட்டும்னு என்ன சஞ்சீவ் கூட சேர்த்து வச்சிருவாரு. அப்புறம் இனிமே இந்த அப்பா பேரை சொல்லி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் சஞ்சீவை தான் மேரேஜ் பண்ணுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்காக நீ பயப்படாத. நான் உன் லைஃபை கெடுத்துட மாட்டேன். என்னால என்னைக்குமே உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. தேவனே, அனுவு கூப்பிடு. உள்ளதாங்க இருக்கா, இதோ வந்துருவா. இங்கம்மா நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சே. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நல்ல நேரம் ஆரம்பிக்குதுல, போய் எடுத்துக்குங்க. சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வீட்ல இருந்து யாரையும் கூட்டிட்டு வரலையா? பெரியவன் வேலைக்கு போயிட்டான், சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதாங்க யாரையும் கூட்டு வர முடியலையா? சரி, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது, நீங்க உள்ள போங்க. உள்ள போங்க, போங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுமா. அப்பா நான் ரெடி. போலாமா? போலாமா, போலாம். தேவனே, நீங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்க. நாங்க சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடும். போலாமா? வா. அம்மா, அத்தை சந்தோஷம் எல்லாம் வருவாங்க. அவங்க கண்ணில் அபி பட்டுக்கிட்டு தொலைய போறான். அப்படி பட்டான்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனையாயிடும். அவங்க வந்து போற வரைக்கும் அபிய ரூம்குள்ளேயே இருக்க சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, போங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போங்க. சொல்லு ரவி. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். அப்பா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நீங்க முன்னாடி போங்க, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன நீ இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போணுமா? லேட்டா போனா சம்மந்தி வீட்ல என்ன நினைப்பாங்க? மா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அப்பா நீங்க போங்க, நான் அங்க வந்துடுறேன். என்ன தெய்வானே போனை பேசுற? நீங்க முதல்ல போங்க, நான் அங்க வந்துடுவேங்கிறேன். ஒன்றும் புரியல. பாத்துக்க பாத்துக்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. பந்தக்கால் நடும்போது ஆபீஸ்க்கு போறா பாரு. நல்ல பொண்ணு இவன்.
என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள இல்லக்கா ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க. வாங்க. ஏமா மேல இருக்கிறவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது எடுத்து போய் கொடுமா போமா. சரி. மா ஐயரு பந்தக்கால் நேரத்துக்கு தேவையானதெல்லாம் கேட்டாரு. அது என்னன்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்து சரிங்கய்யா, கொடுமா. நான் பார்த்து எடுத்து கொடுக்குறேன். சார் பிரபு வாங்க வாங்க வணக்கம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போங்க உள்ள போங்க. கூட்டு போமா. போங்க சார். சரிங்க சார். வாங்க வாங்க வாங்க. ஐயோ இந்த மாமா வேற காணும், என்ன பண்றது? ஐயோ மாமா, என்ன ஏதோ விசில் அடிக்கிற சத்தம் மாதிரி மாமா. நீதான் மாப்பிள, எதுக்கு இங்க ஆடு விரட்டிட்டு இருக்க? மாமா அண்ணனுக்கு பதிலா நான் தான் அனு வீட்டுக்கு போகணும் மாமா. ஏன்டா? மாமா பந்தக்கால் நடும்போது நான் அபி கூட இருக்கணும் மாமா. அது மட்டும் இல்லாம நான் வேற அவளை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வேற வந்திருக்கேன் மாமா. அதனால கண்டிப்பா நான் போயே ஆகணும் மாமா. மாமா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அண்ணன் இங்கே இருக்க வச்சு அம்மா கூட என்ன அமுச்சு வச்சிடறேன். டேய், அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிரும். இப்படி கடைசி நேரத்துல சொன்னா நான் என்னடா பண்றது? மாமா அதெல்லாம் தெரியாது, போ மாமா. ஐயோ மாமா நான் அபி வீட்டுக்கு போகணும் மாமா. மாமா ஏதாச்சும் பண்ணு மாமா. சந்தோஷ், சீக்கிரம் வாப்பா, நேரமாச்சுல. சந்தோஷ் வாப்பா. சந்தோஷ், உன்னதானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேம்மா. போலாமா? போலாமா? வா. அனு பர்த்டே அதுமா விஷ் பண்ணல. அனு வேற இங்க வரா, அம்மா வேற என்ன அங்க கூப்பிடுறாங்க. இங்க இருந்தா அனுவை பார்க்கலாமே. இப்ப என்ன பண்றது? என்னங்க, நானும் சந்தோஷம் அனு வீட்டுக்கு போறோம். நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, சரியா? சரிம்மா. சந்தோஷ் வா. டேய் சந்தோஷ், அப்பா என்னப்பா? அம்மா கூப்பிடுறாங்கல்ல. டேய் அம்மா போறாங்கல்ல, நீயும் கூட போ. சரி போ. என்ன பண்ணலாம்? ஐயோ மாமா, நீ யோசிக்கிறதுக்குள்ள அவன் கிளம்பிடுவாங்க போல இருக்கு. மாப்பிள, ஐடியா உடனே வரமாட்டேங்குது மாப்பிள. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு மாப்பிள. மாமா எது யோசிக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் யோசி மாமா. டேய், டைம் ஆகுதுல, என்ன யோசிச்சிட்டு இருக்க நீ? வா போலாம், கார் எடு. காரா? மாமா போறாங்க மாமா, ஏதாவது பண்ணு மாமா. பண்ணலாமா? ஐயோ இவர் வேற நாசா சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறாரு. வா. அம்மா அது கார் கீயை மறந்துட்டேம்மா. ஷோ, போ சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா ஏதாவது பண்ணி தொலை. இருடா. இரு மாப்பிள வர. மாப்பிள நீ வாப்பா. மாமா காஃபி எதுக்கு இப்போ? அச்சோ, காஃபி எதுக்கா? இதுலதான் ஐடியாவே இருக்கு. என்ன ஐடியா? அதெல்லாம் செஞ்சாதான் தெரியும் மாப்பிள. நீ வா வா. ஆஹா, சந்தோஷ் கிட்ட எப்படியாவது பேச்ச கொடுத்து இந்த காஃபி அவன் மேல கொட்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஏதாவது பேசி அக்கா கூட சஞ்சுவை அனுப்பிச்சிட வேண்டியதான். மாமா கையில காஃபி வச்சுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது நம்ம மேல ஊத்திட்டா ட்ரெஸ் மாத்தணும், லேட் ஆகும்னு சொல்லி சஞ்சீவ அம்மா கூட அனுப்பிட வேண்டியதான். இவன் கரெக்டா நம்ம பிளானுக்கு ஒத்து வர மாட்டானே. மாமா கொஞ்சம் லூஸ் ஆச்சே. இவரை நம்பி நாம எப்படி பண்றது? இவனை நம்பி ஏதாவது பண்ணா உல்டா பண்ணி விட்டுருவானோ. பிளான் பண்ணுவான், பண்ணி தான் பார்ப்போம்.
திருப்பி விட்டானே மூஞ்சி எரியுது. என்ன மாமா இப்படி பண்ணிட்ட? டேய் ப- நான் எப்படா உங்க சட்டையை கரையாக்குனேன்? என் மூஞ்ச பிடிச்சி நீ தானே தேய்ச்சிட்டு இருக்க. நான் என்ன மாமா பண்ணேன்? புத்திசாலி மாமா. அறிவாளி. இப்போ நான் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போறது? ஆமால்ல. சட்டையெல்லாம் மாத்துறதுக்கு டைம் ஆகுமே. என்ன பண்றது இப்போ? அதுவும் சரி. அப்ப சஞ்சு அம்மா கூட அனுப்பிச்சிடலாம்ல. ஆமாமா கரெக்ட். சஞ்சீவ் அனுப்பிடலாம். மாப்பிள்ள சஞ்சு, சஞ்சீவ் இங்க வாப்பா. அண்ணனுக்கு சட்டையெல்லாம் கரையாயிடுச்சு. ரெடியாக லேட் ஆகுமா, அதனால நீ அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்துடு ராஜா. மாமா நிறைய வேலை இருக்கு மாமா, நீ வேற. சரி விடு. மாமா. என்னது இது? என்ன சஞ்சீவ் இப்படி சொல்ற? இல்ல அதான் சஞ்சீவ் பெரிய மனுஷனே சொல்றாருல, போயிட்டு வர வேண்டியதானே. நான் சொல்றேன் அம்மா கிட்ட. அம்மா நீங்க சஞ்சீவை கூட்டிட்டு போங்கம்மா. சரி யாராவது வாங்க. மாப்பிள்ள நீ போடா. சஞ்சீவ் வாப்பா. கீ கீ இங்க இருக்கு. நல்லா இரு மாப்பிள்ள. சாவி எடுத்தியா? போயிட்டு வா. பாய். வா போலாம் வாங்க. சரி வா போலாம். என்ன 3 பேரும் பிளான் பண்ணி பேசுற மாதிரி கொஞ்சம் கூட ஜர்க் இல்லாம பேசுறானுங்களே. காஃபி கொட்டினது தற்செயலா நடந்துச்சா இல்ல இவனுங்களே பிளான் பண்ணி கொட்டினானுங்களான்னு தெரியலையே. மாமா இன்னும் நீ போலையாடா? நான் என்ன தெரியாம காஃபியை தட்டினேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா. இல்ல இதெல்லாம் பக்கா பிளான். பிளானா? என்னடா பிளானு? பின்ன அனு இங்க வர போறா, நான் மட்டும் அங்க போயிட்டு என்ன மாமா பண்றது? அதான் பிளான் பண்ணி பண்ணிட்டேன். நீ வேற கரெக்டா காஃபியை கையில வச்சு நின்னுட்டு இருந்தியா? நீ காஃபியை என் மேல கரெக்டா கொட்டிருன்னு தெரியும். நீ தான் முட்டாளாச்சே. அதான் நானே எல்லாத்தையும் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. வேணாம் மாமா, கை கொடுத்தா கொரோனா வந்துடும். ரொம்ப நன்றி, வரேன். குடும்பமாடா அது? மூஞ்ச வாஷ் பேஷன் மாதிரி ஆகிட்டு போயிட்டீங்களா? ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குது. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மேல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போங்க நீங்களும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுருவான். என்ன இவ்வளவு பாசமா கூப்பிடுறா? ஒருவேளை முறப்பொண்ணா இருப்பாளோ? இருக்கான் இருக்கான். டேய் உன் தங்கச்சி தான் சாப்பிட சொன்னால, போய் சாப்பிட்டு போடா. மூஞ்ச பாரு. தங்கச்சியா? நல்ல வேலை சொன்னாரு. நமக்கு ஆஞ்சநேயர் ராசி தான். ஆஞ்சநேயர் ராசி இல்ல, ஆஞ்சநேயர் தான் நீ. டேய் டேய் யாராவது? மாமாவா? ஜம்பா சாப்பாடு எங்கப்பா போடுறீங்க? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. சம்மந்தி வந்துட்டாங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐயோ சம்மந்தி அம்மா வேற வந்துட்டாங்களே. அபி வேற இங்க இருக்காளே, என்ன பண்றது? அபி சம்மந்தி அம்மா வேற வந்துட்டாங்க, நீ போய் உள்ள இரு. சரிம்மா. வாங்க சம்மந்தி. வணக்கம் வாங்க. சம்மந்தி. இப்பதான் அனுவும் அவங்க அப்பாவும் உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி. நீங்க உள்ள வாங்க சம்மந்தி. உள்ள வாப்பா. வாங்க சம்மந்தி, உட்காருங்க உட்காருங்க. கார்த்திகா, செல்வி, கோமதி வாங்க. இவங்க தான் என் சம்மந்தி. வணக்கம். வணக்கம். சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. அபிய பார்க்கணுமே, இப்ப என்ன பண்றது? ஆமா அங்கே எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. சரிங்க. இதோ வரேன். போயிட்டு வா.
யாரு? நீங்களே கண்டுபிடிங்க. சஞ்சீவ். கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இப்ப எதுக்கு சஞ்சீவ் இங்க வந்த? உன்னை பார்க்க தான். அத்தை பார்த்தா என்ன பண்றது? பார்த்தா சமாளிச்சுக்கலாம். வீடு வரைக்கும் வந்துட்டு உன்னை பார்க்காம போக முடியுமான்னு? உனக்கு ரொம்ப தான் தைரியம். ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல. சரி, ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா